ஹாய், ஐம் சங்கரி சம்மிதா ஃபேஷன்ஸ் வெங்கை வாசல் சென்னை. போன வீடியோல நம்ம லைனிங் பிளவுஸை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கறத ஃபுல்லா டீடைல்டா பார்த்தோம். இந்த வீடியோல அந்த பிளவுஸை எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்றேன், நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவை தச்சு திருப்ப போறோம். அதை எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்லீவை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சேம் கலர் த்ரெட் எல்லாமே நீங்க போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ நீங்க எவ்வளவு தைக்கிறதுக்கு விட்டுருக்கீங்களோ அந்த அலவன்சஸை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து கீழே ஹாஃப் மேல ஹாஃப் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால நான் நாச்சும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்க நாச்சு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டா தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ரைட் சைடு, அதாவது கிளாத், நம்மளோட மெயின் கிளாத்தோட ரைட் சைடு, லைனிங்கோட ரைட் சைடு, அதாவது எழுதி இருக்கிற பக்கம் கெட்ட பக்கம் அப்படின்னு நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த வி ஷேப் கரெக்டா வர்ற மாதிரி வச்சுட்டு நீங்க ஸ்ட்ரைட்டா தையல் போட போறீங்க. 1/2 இன்ச்சுக்கு நீங்க கொடுத்துருந்தீங்க இல்லையா, இந்த 1/2 இன்ச்சுக்கு நீங்க வந்து தையல் போட போறீங்க. சோ இதே மாதிரிதான் நீங்க அந்த ஸ்லீவையும் தச்சு திருப்ப போறீங்க. நீங்க பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட் சைடு ஃபேஸ் பண்ணிருக்கா அப்படிங்கறத மட்டும் பாத்துக்கோங்க. கரெக்டா 1/2 இன்ச்சுக்கு வச்சு தச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். 1/2 இன்ச்சுக்கு ரைட் சைடு ஃபேஸ் பண்ணி நம்ம லைனிங்ல வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஓபன் பண்ணி விட்டுக்கோங்க. ஓபன் பண்ணி விட்டுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லா உள்ள திருப்பிக்கோங்க. உள்ள திருப்பிட்டீங்க அப்படின்னா ராயஜஸ் எல்லாமே வந்து கவர் ஆயிடும். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு மேலேயே ஒரு அமுக்கு தையல் போட்டு சுத்திக்க தைச்சிக்க வேண்டியதா. இதே மாதிரிதான் நம்ம இன்னொரு ஃபேப்ரிக்கையும் தைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தைக்கும் போது நமக்கு வந்து ஃபேப்ரிக்கும் சேவ் ஆகும், அட் த டைம் ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தச்சதுக்கு அப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வருது இல்லையா, இந்த ஃபேப்ரிக்கை வந்து அவுட்டர் லைன் வந்து ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது டபுள் ஸ்டிச் போகணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து நமக்கு ஃபேப்ரிக் மூவ் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம போடுற ஸ்டிச் தான். ஸோ இது நீங்க வந்து பெரிய தையல் 5 அந்த மாதிரி லாங் ஸ்டிச்சாவும் வச்சு போட்டுக்கலாம். நான் அப்படியே போட்டேன், இருக்கிற தையல்லே போட்டேன். ஸோ இது மாதிரி ஃபுல்லா நீட்டா வந்து பிளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. வச்சு திருப்பினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எக்ஸஸ் ஃபேப்ரிக்ஸ் இருக்கும், அதை ஃபுல்லாவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இது எல்லாத்துக்குமே காமன் தான். ஃப்ரண்ட், பேக்கு, யோக்கு எல்லாமே நம்ம இந்த மாதிரி மெத்தட்ல தான் இப்போ ஃபினிஷ் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு மொத்தமா ஒன்னா ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிளவுஸ் வந்து ரெடி ஆயிடும். ஸோ நீங்க 2x2 ஸ்டிச் பண்றதை விட வித்தவுட் லைனிங் ஸ்டிச் பண்றதை விட லைனிங் ஸ்டிச் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும். யோக்கு வந்து அட்டாச் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரைட் சைடு ஃபேஸ் பண்ணிட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ யோக் பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா லைனிங்லயே வந்து 4 ஃபேப்ரிக் வேணும். இப்ப நம்ம எடுத்த ஃபேப்ரிக்ல வந்து 2 தான் நம்மளுக்கு எடுக்க முடிஞ்சது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இதுல வைக்கிறதுக்கு வேற ஏதாவது வேஸ்ட் துணி நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த துணியை வந்து நம்ம இதுக்கு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா எடுத்து பண்ற மாதிரி இருக்கும். பட் தேவைப்படாது. நம்ம அடியில வந்து வேற கிளாத் கொடுத்துக்கலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து வேற கிளாத் தான் எடுத்து கட் பண்ண போறேன். ஸோ இப்போ நம்ம யோக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா லைனிங்ல வைக்கிறதுக்கு 2 பீஸ், அதுக்கப்புறம் அடியில ஸ்டிச் பண்றதுக்கு 2 பீஸ், மொத்தம் 4 பீஸ். ஸோ 2 பீஸ் தான் வந்து எனக்கு அந்த 80 பாயிண்ட்ஸ்ல கிடைச்சது. நம்ம முதல்ல கட் பண்ணோம் இல்லையா, அது இந்த 2 வந்து நான் எக்ஸ்ட்ரா பிட்ல இருந்து எடுத்ததுதான். ஸோ நீங்களும் அந்த மாதிரி வேஸ்ட் துணியில இருந்து கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல நம்மளோட லைனிங்கை அப்படியே டைரக்டா அட்டாச் பண்ண போறோம். எதுவுமே கிடையாது, மேல வச்சுட்டு ரைட் சைடு மட்டும் ஃபேஸ் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான், அவ்வளவுதான். இது வந்து நம்ம தச்சு திருப்ப மாட்டோம், அதனால நம்ம ராங் சைட்ல வந்து அப்படியே தையல் போட்டுக்க வேண்டியதுதான். தச்சு திருப்பணும் அப்படிங்கிற இடத்துல மட்டும் நம்ம ரைட் சைடு ஃபேஸ் பண்ணணும். மித்த இடத்துல நீங்க ராங் சைட்ல டைரக்டாவே தச்சுக்கலாம். இந்த யோக்ல மட்டும் அப்படியே நீங்க டைரக்டா வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ இதுக்கு டபுள் ஸ்டிச் எல்லாம் போடணுமா அப்படின்னா தேவை கிடையாது, வேணும்னா போட்டுக்கோங்க. ஜஸ்ட் நம்ம வந்து அப்படியே வச்சு அட்டாச் பண்றோம், அவ்வளவுதான்.
இதே மாதிரி நீங்க 2 யோக்கையுமே வந்து அட்டாச் பண்ணிட்டு எக்ஸஸ் ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. யோக் தச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பேக் நெக் வந்து எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பேக் நெக் வந்து எப்படி லைனிங்ல இருந்து அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ பேக் நெக்ல ரைட் சைடு இது வந்து நல்ல பக்கம், ஸோ இது லைனிங் ஒரு நல்ல பக்கம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்க. ஸோ நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பால் பின்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா பால் பின்ஸ் போட்டுக்கோங்க. பால் பின்ஸ் இல்ல அப்படின்னா உங்ககிட்ட ஊக்கு வச்சிருப்பீங்க இல்லையா, அதாவது சேஃப்டி பின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கூட நீங்க போட்டுக்கோங்க. நகலாம இருக்கும் நமக்கு ஃபேப்ரிக். ஓகேவா? ஸோ அதனால அந்த மாதிரி போட்டுட்டு எல்லா பக்கமும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா துணி இருக்கா மேல சைட்ல கீழே மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ரா தேவை கிடையாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நகலாம இருக்கிற மாதிரி நீங்க பின் போட்டு வச்சுக்கோங்க. பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நகலாம போட்டுட்டு உங்களோட நெக்கை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி குட்டி குட்டியா டாட்டட் லைன்ஸ் வச்சுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க அப்படியே தைச்சிருவாங்க. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் லைனிங் பிளவுஸ் தைக்கிறேன் வீடியோ பார்த்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 1/4 இன்ச்சுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட நெக்கை வந்து ஷேப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைன்லயே நமக்கு தையல் வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு நீங்க அதுலயே தையல் போட்டீங்கன்னா நீங்க கரெக்டா உங்க நெக்கை வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க டிரா பண்ணிட்டு தைக்க ஆரம்பிங்க. அப்ப நீங்க நிறைய பிடிச்சிருவோம் அதிகமா பிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம கரெக்டா நம்ம தைச்சிட முடியும். ஸோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம டைரக்டா மிஷின்ல போய் வச்சுட்டு இதுல கண்டிப்பா ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வந்து நம்ம டபுள் ஸ்டிச் போடணும் நெக் லைன்ல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்க டிரா பண்ண லைன் மேலேயே அப்படியே தச்சுட்டே வாங்க. ஃபேப்ரிக்கை இழுக்காதீங்க, இழுக்காம அப்படியே பொறுமையா போடுங்க. இப்படி வரும்போது நீங்க உங்க கையை வச்சு திருப்புங்க. ஓகேவா? அப்பதான் சுருக்கம் இல்லாம இருக்கும். ஸ்ட்ரைட்டாவே தைக்காதீங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க தான் உங்க கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பணும். நெக் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இது மேலேயே நீங்க கண்டிப்பா இன்னொரு தையல் போடணும். இதுக்கு மேலேயே போடுங்க, அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதை நான் போட போறேன் அடுத்து. ஸோ இப்போ நம்ம வந்து 2 ஸ்டிச் வந்து இதுல போட்டுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபேப்ரிக் ரிமைனிங் ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே நம்ம கட் கொடுத்துடலாம். ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸஸா இருக்கு இல்லையா, அந்த ஃபேப்ரிக்கை 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு அப்படியே நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டா பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம நெக்கை வந்து திருப்பணும் இல்லையா, அப்படியே திருப்பினா உங்களுக்கு கரெக்டா வந்து எட்ஜ் ஃபினிஷிங் கிடைக்காதனால இப்படி ஸ்ட்ரைட்டா நீங்க ஸ்லிட் கொடுக்காம இப்படி கொஞ்சம் கிராஸா வந்து ஸ்லிட் வந்து கொடுங்க. தெரியுதா? அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 1 இன்ச் கேப்புக்கு ஒரு ஸ்லிட் வந்து கொடுத்துக்கோங்க. பார்த்து தையலை கட் பண்ணிடக்கூடாது. தையலுக்கு ஒரு 2 பாயிண்ட் முன்னாடியே உங்களோட கட்டிங் நாச்சை வந்து நிறுத்திக்கோங்க. இந்த மாதிரி கிராஸா கட் பண்ணுங்க. ஸ்ட்ரைட்டா கட் பண்றதை விட இந்த மாதிரி கிராஸா கட் பண்ணும்போது இன்னுமே நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா ஃபினிஷிங் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் நெக்குக்கும் நீங்க போட்டுக்கோங்க. இது போட்டதுக்கு அப்புறமா அப்படியே கீழே வந்துருங்க. இப்போ நீங்க மடிச்சு தைக்கிறதுக்கு எவ்வளவு விட்டுருக்கீங்க அப்படிங்கறத பாருங்க. 1/2 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா இப்படி மடிச்சு தைச்சுக்கோங்க. இப்போ 1/2 இன்ச்சோ இல்ல 1 இன்ச்சோ கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க லைன் மட்டும் டிரா பண்ணிக்கோங்க. அந்த லைன் மேலேயே முதலே நம்ம தச்சிடணும். இப்ப நம்ம வந்து 1 இன்ச் தான் கரெக்டா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 1 இன்ச்சுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் ஃபர்ஸ்ட் நான் டிரா பண்ணிக்க போறேன். இது எல்லாமே நம்ம நெக்கு தச்சு திருப்புறதுக்கு முன்னாடியே பண்ணிடணும். திருப்புனதுக்கு அப்புறமா பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த டாட்டட் லைன்ஸ்லயே வந்துட்டு நான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போறேன். நெக்கை தச்சு முடிச்சுட்டு திருப்புறதுக்கு முன்னாடியே இதை நம்ம பண்ணிடணும். ஸோ எந்த சுருக்கமும் இல்லாம கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க. சேம் இதுலயும் நம்ம டபுள் ஸ்டிச் கண்டிப்பா போடணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த 1 இன்ச்சுக்கு கரெக்டா நீங்க போட்டுக்கோங்க.
டபுள் ஸ்டிச் தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த கீழே நம்ம மடிச்சு தைக்கிறோம் இல்லையா, இந்த இடத்துலயும் நம்ம வந்து கொஞ்சம் பெருசா இருக்குங்கிறதுனால நம்ம இதையும் நம்ம ஸ்லிட் கொடுக்கலாம். ஸ்லிட் கொடுக்காமலும் நீங்க திருப்பிக்கலாம். ஸ்ட்ரைட்டா இருக்கும்போது, அதாவது இது ஸ்ட்ரைட்டா இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்லிட் அவசியம் இல்லை, பட் கொடுத்தாலும் நல்லதுதான். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ மொத்தமா நம்ம இந்த பின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஃபேப்ரிக்கை வந்து திருப்ப போறோம். இந்த இதை வந்து இப்படி உள்ள கைய விட்டுட்டு இப்படி திருப்புனீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும். நெக்கும் பினிஷ் ஆகி வந்துரும், நமக்கு கீழே பாட்டமும் பினிஷ் ஆகி வந்துரும். இதுக்கு மேல நம்ம வந்து அமுக்கு தையல் போட்டோம் அப்படின்னா ரா எட்ஜஸ் எதுவுமே தெரியாம உங்களுக்கு பொட்டிக் ஸ்டைல்ல வந்து உங்களுக்கு ஃபுல்லா பினிஷ் ஆகி வந்துடும். ஸோ பேக்கும் தெரியாது, நெக்கும் கன்சீல் ஆயிடும், நம்மளுக்கு ஹிப் பெல்ட்டும் அதுவும் கன்சீல் ஆயிடும். ஓகேவா? இப்ப நான் வந்து இதுக்கு அமுக்கு தையல் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம நெக்ல வந்து அமுக்கு தையல் போட போறோம். இப்போ இந்த மாதிரி ஸ்லிட் கொடுத்ததை இப்படி திருப்பிட்டோம் இல்லையா, ஸ்லிட் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து இப்படி திருப்பிட்டோம். திருப்பினதுக்கு அப்புறமா இப்படி லைனிங் கொஞ்சம் மேல வரும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் நல்ல ப்ரெஷர் கொடுத்து லைனிங்க உள்ள அப்படி அமுத்தி விடுங்க. இப்படி அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டா பினிஷிங் வந்துடும். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து உங்க பினிஷிங் போட்டுக்கோங்க. இப்போ இதுல எட்ஜ்லயே வந்து நம்ம அமுக்கு தையல் போட போறோம். நெக்ல வந்து அமுக்கு தையல் போட்டேன், அது மாதிரி ஹிப்லயும் வந்துட்டு நான் அமுக்கு தையல் போட்டுட்டேன். இப்போ நம்ம ஸ்லீவ்ல பண்ணோம்ல, சேம் அதே மாதிரி இந்த மாதிரி ஃபேப்ரிக் மிச்சம் இருக்கு இல்லையா, ஸோ லைனிங்கோட அட்டாச், லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்றதுக்காக நான் வந்து ஃபுல்லா ஒரு தையல் அடிக்க போறேன். இது நீங்க பெரிய தையலா வச்சு அடிச்சாலும் ஓகே, இல்லைன்னா இப்போ நான் அடிக்கிறேன் இல்லையா இந்த மாதிரி குட்டியா வச்சு அடிச்சாலும் ஓகே, அது உங்க விருப்பம். ஸோ இந்த மாதிரி அவுட்லைன் ஃபுல்லாவே நீங்க ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் சுருக்கம் இல்லாம கொஞ்சம் நீட்டா பார்த்து தச்சுக்கோங்க. லைன் ஃபுல்லாவே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு எக்ஸஸ் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். பேக் ஃபுல்லாவே நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம். இதே மாதிரி இப்ப பண்ணோம் இல்லையா, சேம் இதே மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஃப்ரண்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ரெண்டு ரைட் ரெண்டு லெஃப்ட் நீங்க தைக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரைட் லெஃப்ட் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நெக் லைனை வந்து சேம் அதே மாதிரி மார்க் பண்ணி இங்க தச்சுட்டு திருப்பிட போறீங்க, அதே மாதிரி இங்க தச்சுட்டு திருப்பிட போறீங்க. இப்போ பேக் நெக் வந்து தச்ச மாதிரியே நமக்கு ஃப்ரண்ட் நெக்கும் மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து பொட்டிக் ஸ்டைல்ல நம்ம நெக்கை வந்து கன்சீல் பண்ண போறோம். ஸோ அதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நான் இதுலயே சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூஸ்வலி நம்ம அட்டாச் பண்ற மாதிரி அட்டாச் பண்ணிட்டோம் இல்லையா, அதுக்கப்புறமா நம்ம வந்து அமுக்கு தையல் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிடணும். பேக் நெக்க ஃப்ரண்ட் நெக்கோட வந்து ஜாயின் பண்ணிடணும். அப்பதான் உங்களுக்கு அந்த பொட்டிக் ஸ்டைல் வந்து கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க இந்த ஷோல்டர் லைன் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டர் லைன்ல எக்ஸ்ட்ராவா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடுறோம். அதே மாதிரி நம்மளோட நெக் லைன்ல எக்ஸ்ட்ராவா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஓகே, சேம் லைக் அதே ரெண்டு பக்கமும் நம்ம அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் அதே மாதிரி பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை பண்ணிட்டோம் இல்லையா, பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இங்க வந்து குட்டி குட்டி நாட்சஸ் வந்து நம்ம போட்டுக்கணும். எப்படி நீங்க பேக் நெக்ல பண்ணீங்களோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக்லயும் பண்ண போறீங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு கொடுத்த அளவு பிளவுஸ் வந்து ஷோல்டர் ஃபால் இஷ்யூ இருக்கு அப்படி சொன்னாங்க அப்படின்னா நீங்க ரிவர்ஸ்ல கொஞ்சம் 1/4 இன்ச் வந்து இங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பிளவுஸ்ல வந்து எனக்கு ஷோல்டர் ஃபால் இஷ்யூ இருக்குன்னு சொல்லி இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக் லைன்ல. ஓகேவா? சோ நீங்களும் உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை பண்ணுங்க, இல்லைன்னா தேவையில்லை, இருக்கிற மெஷர்மெண்ட் அப்படியே நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட பேக் நெக் இருக்கு இல்லையா, அதாவது பேக் பீஸ் இருக்கு இல்லையா, இந்த பேக் பீஸை ஃபர்ஸ்ட் நான் வச்சுக்க போறேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களோட ஃப்ரண்டோட ஒரு பக்கம் இருக்கு இல்லையா, அதுல ரைட் சைடு ராங் சைடு ரெண்டையுமே இப்படி ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓபன் பண்ணி வச்சுட்டு எந்த பக்கம் இந்த நெக் வருது அப்படிங்கறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்படி பிரிச்சு போட்டதுக்கு அப்புறமா
ஏன்னா இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஸோ அதனால ரைட் சைடு ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த ஷோல்டர்ல தான் இதை அட்டாச் பண்ணணும். ஓகேவா? சோ அப்பதான் உங்களுக்கு இது இது ரைட் சைடு, இது ரைட் சைடா, ராங் சைடுல நம்மளுக்கு நம்மளோட லைனிங் ஃபேப்ரிக் வந்து வரும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, இப்படி ஷோல்டரை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கரெக்டா உங்களோட இந்த நல்ல துணி இருக்கு இல்லையா, நம்மளோட துணி இதோட நல்ல துணி ரெண்டையும் ஒன்னா அப்படி வச்சுட்டு, நம்ம 1/2 இன்ச் தானே நம்ம ஷோல்டர் கொடுத்துருந்தோம், அந்த 1/2 இன்ச்சை வந்து நீங்க மார்க் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணாலும் சரி, இல்ல உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அப்படியே ஸ்டிச் பண்ண மார்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து சோம்பேறித்தனம் படாம பண்ணிக்கோங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து தச்சு பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸாக்டா இந்த பேக்கோட அந்த நெக் லைனும் உங்க ஃப்ரண்டோட நல்ல துணி இருக்கு இல்லையா அதுவும் கரெக்டா இருக்கணும். முன்ன பின்ன போயிடுச்சு அப்படின்னா பினிஷிங் கரெக்டா வராது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதோட நெக்கு ஃப்ரண்டோட நெக்கு இது பண்ணிட்டு உங்களோட லைனிங்க இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு தையல் வந்து அடிச்சுக்கோங்க. பொட்டிக் ஸ்டைல்ல உங்களுக்கு நெக் பினிஷிங் வேணும் அப்படின்னா இதை பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க எப்பயும் போல அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டபுள் ஸ்டிச் போட்டுட்டு இந்த துணி மேல இந்த துணியை ஜஸ்ட் ஒரு அட்டாச்மெண்ட் பண்ணிக்கோங்க. அப்ப காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு தையல் போடுங்க. ஓபன் பண்ணிட்டு பாருங்க அப் அண்ட் டவுன்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அப்படின்னா நீங்க இந்த பாருங்க இந்த மாதிரி லைட்டா கூட அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடாது. அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்படி நீங்க தச்சு திருப்பிட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு அப் அண்ட் டவுன் வந்து வந்துரும். தெரியுதா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், பிரிச்சுட்டு தான் மறுபடியும் வைக்கணும். ஸோ இதை வந்து நீங்க பாத்துக்கோங்க, இந்த மிஸ்டேக் வராம நீங்க பாத்துக்கோங்க. ஷோல்டர்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தையல் கரெக்டா வச்சாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டரும் ஒரே மாதிரி இருக்கா. இப்போ இந்த ஃபேப்ரிக் ரிமைனிங் இருக்கிற அந்த லைனிங் இருக்கு இல்லையா அதை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்படி லைனிங் பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பி எப்பயும் போல நீங்க ஷோல்டர் அடிப்பீங்க இல்லையா அதே மாதிரிதான் நம்ம அடிக்க போறோம். புரியலன்னா திருப்பி ஒரு தடவை பாருங்க, அப்போ உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஸோ அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஷோல்டர் வந்து அடிச்சாச்சு இல்லையா, இன்னொரு தையல் வேணும்னாலும் போட்டுக்கோங்க. 2 தையல் நம்ம எப்பயுமே ஷோல்டர் 2 தடவை அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டு எப்பயுமே என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த தையல் தான் மெயின், நமக்கு நம்மளோட டோட்டல் பிளவுஸ்ல ஷோல்டர் தான் ரொம்ப மெயின். ஸோ நான் தையல் போட்டு முடிச்சுட்டேன். இப்ப வந்து நான் உள்டாவா திருப்பி காட்டுறேன் பாருங்க. இப்படி நீங்க இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே என்ன இருக்கு, கன்சீல் ஆயிடும். ஓகேவா? சோ இப்ப இங்க ஃபுல்லா நம்ம எக்ஸஸா இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம தையல் போட்டு அமுக்கு தையல் போட்டு நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே பொட்டிக் ஸ்டைல் பினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இது பிகினரா இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணுங்க, ஈஸியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் புரியாத மாதிரி இருக்கும், பட் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாவே வந்துடும் உங்களுக்கு. இங்க வந்து நம்ம ஓவர்லாக் மிஷின் இல்லாதவங்களுக்கு இந்த டைப்ல ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம வந்து நெக்கை எப்பயும் போல அடிச்சிட வேண்டியதா. இப்ப இங்க நம்ம அமுக்கு தையல் போட்ட மாதிரி ஃப்ரண்ட் நெக்குக்கும் அமுக்கு தையல் நம்ம போட்ட போறோம். இப்போ நம்ம நெக்லைன் ஃபுல்லாவே நம்ம அமுக்கு தையல் போட்டுட்டோம். இப்போ ரிமைனிங் ஃபேப்ரிக்ஸ்ல எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, லைனிங் வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் இப்ப பண்ண போறோம். ஸோ அதை வந்து எப்பயும் போல நீங்க பண்ணிக்கோங்க. அடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ரிமைனிங் ஃபேப்ரிக் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடணும்னா கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ இதெல்லாம் உடனே பண்ணிடுங்க. மொத்தமா பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால அப்பைக்கப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துடுறது நல்லது. இப்போ நீங்க நல்லா ஸ்டிச் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா இவ்வளோ துணி விடணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது. கட்டிங் அப்பவே எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ல நீங்க வச்சுட்டீங்கன்னா இந்த கட்டிங் ஒர்க் வந்து உங்களுக்கு மிச்சமாகும், இந்த டைம் வந்து மிச்சமாகும், சேவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது நீங்க நல்லா பழகுனதுக்கு அப்புறமா நீங்க வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்க ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் எல்லாம் அடுத்து வந்து நம்ம டாட் பிடிச்சிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணி சைடு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட பிளவுஸ் வந்து ரெடி ஆயிடும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரண்ட் இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வந்து சேம் இப்போ நம்ம பண்ணோம்ல அதே மெத்தட் படி ஷோல்டர் க்ளோஸ் பண்ணிட்டு இதே மாதிரி அடிச்சு திருப்பிக்கோங்க.
இப்போ நம்ம ஷோல்டர் எல்லாமே அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து நம்ம டாட் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணி தான் இருக்கும், அதுல தான் நீங்க டாட் வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இன்விசிபிளா நீங்க ஸ்டிச் பண்ணீங்க இல்லைன்னா இது தனியா தச்சுட்டு இது தனியா தச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஷோல்டர் விசிபிளாவும் நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாட் பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். அதுக்கு நீங்க வந்து உங்களோட இன்ச் டேப்பு அந்த இந்த இடத்துக்கு மட்டும் உங்களுக்கு அளவு பிளவுஸும் தேவைப்படும். நம்மளோட அபெக்ஸ் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வச்சுக்கோங்க. 10 இன்ச் நம்ம வச்சிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த 10 இன்ச்சை மேல இருந்து கீழே வந்துட்டு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. 10 இன்ச்ல நம்ம ஷோல்டர் தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் விட்டுருப்போம் இல்லையா? ஸோ அதனால நீங்க வந்து 9.5 இன்ச் தான் வைக்கணும். அதுல 1/2 இன்ச் போயிடும். அதனால 9.5 இன்ச் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நேரா உங்களோட அபெக்ஸ் வித்தை வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட அபெக்ஸ் வித் வந்து 3.5 இன்ச் இருந்தது இல்லையா? சோ அந்த 3.5 இன்ச் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு நேரா தான் நம்ம வந்து டாட் வந்து வைக்கணும். இப்ப நம்ம டாட்டோட இன்டேக் வந்து நமக்கு தெரியாது இல்லையா? சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட அளவு பிளவுஸ்ல இந்த மாதிரி ஓபன் பண்ணிட்டு டாட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இது மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு உங்களோட இன்ச் டேப்பை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அளவு பிளவுஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓபன் பண்ணி வச்சுட்டு ஸோ இந்த எண்டுல இருந்து அதாவது இந்த மடிச்சு தைச்சிருக்காங்க இல்லையா? ஸோ இங்க இருந்து உங்க இன்ச் டேப்பை பிளேஸ் பண்ணி கரெக்டா தையல் போட்டிருக்காங்க தெரியுதா? இது வரைக்கும் நீங்க மெஷர் பண்ணி பாருங்க. எவ்வளோ அவங்க டாட் இன்டேக் எடுத்திருக்காங்களோ அதே அளவு நீங்க வந்து இந்த பிளவுஸ்லயும் வச்சுக்கோங்க. ஸோ 1.5 இன்ச் வந்து இதுல இந்த பிளவுஸ்ல எடுத்திருக்காங்க. ஸோ இதே அளவை நம்மளோட பிளவுஸ்ல எடுக்க போறோம். ஸோ அது இந்த பக்கமும் 1.5 இன்ச் அண்ட் தென் இந்த பக்கம் 1.5 இன்ச் வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அதை நீங்க ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ரெண்டு அப்படி மடிச்சுட்டு நீங்க டாட் வந்து ஃபர்ஸ்ட் பிடிச்சிருங்க. ஸோ டாட் பிடிக்கும் போது கொஞ்சம் கவனமா பார்த்து வந்து நீங்க பிடிங்க. ஸோ ஸ்ட்ராங் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்ட்ராங் ஸ்டிச் போட்டு நீங்க முடிச்சுக்கோங்க. 2 தடவை தைக்கணும் இந்த டாட்டையுமே. ஸோ அதை நீங்க பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு நீங்க இப்படி ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்க டாட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி போட்டீங்கன்னா இந்த மாதிரி நிக்கணும். உங்களோட பஸ்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அது வந்து இந்த மாதிரி அழகா நிக்கும். இப்படி நின்னுச்சுனாதான் நீங்க பிடிச்ச டாட் வந்து கரெக்ட். இப்படி மடிஞ்சு இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது தப்புன்னு அர்த்தம். நீங்க எப்படி பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் வந்து இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க கரெக்டா டாட் பிடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ மெயின் டாட் நம்ம வச்சுட்டோம். இதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து இப்படி 2ஆ மடிச்சுக்கோங்க. இது வந்து ஹூக் சைடு. ஓகேவா? அந்த பக்கத்துல 2ஆ அப்படி மடிச்சுட்டு இப்போ நம்ம அபெக்ஸ் லைன் டாட் வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம். ஓகே, ஸோ 2ஆ மடிச்சாச்சு. மடிச்சுட்டு நீங்க வந்து நம்ம 1/4 இன்ச் தான் இந்த இடத்துல நம்ம விட்டுருந்துருப்போம். ஸோ அந்த 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மெயின் டாட் இருக்கு இல்லையா? இங்கதான் உங்களோட அபெக்ஸ் பாயிண்ட் இருக்குன்னா இங்க இருந்து ஒரு 1 இன்ச் வந்து தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டா டாட் லைன் இதுல வந்து நம்ம நிறுத்தக்கூடாது. இந்த அபெக்ஸ் பாயிண்ட்ல இருந்து கரெக்டா வந்து ஒரு 1 இன்ச் வந்து கண்டிப்பா கேப் வந்து நம்மளுக்கு இருக்கணும். இல்ல அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பா ஆயிடும். அது பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கும். ஸோ மெயின் டாட்டுக்கு அப்புறமா நம்ம பிடிக்கிறது வந்து அபெக்ஸ் லைன்ல வரக்கூடிய டாட். அதையும் நீங்க டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்ப பிடிக்கிறோம் இல்லையா? இதே மாதிரி தான் நீங்க லெஃப்ட் சைடுக்கும் பிடிக்கணும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டும் ஒரே மாதிரி வரணும். அதை நீங்க மார்க்கிங் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஹூக்குக்கு பிடிச்சிட்டோமா? இதுக்கு நேர் ஆப்போசிட்ல இங்க வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுவாவே எடுத்து கொடுக்கும். இப்ப 2 டாட் பிடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தா இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி பிடிச்சிங்கன்னா அழகா பிடிச்சு காட்டும். ஸோ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா? நிப்பிள் பாயிண்ட் இங்க இருந்து நீங்க அகைன் ஒரு 1.25 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு கேப் இருக்கணும். இது 1 இன்ச், இங்க இருந்து இது ஒரு 3/4 இன்ச், இந்த அபெக்ஸ் பாயிண்ட்ல இருந்து இது வந்து ஒரு 1.25 இன்ச் அந்த மாதிரி கேப் வந்து இருக்கணும். ஸோ அதுவும் 1/4 இன்ச் கேப்ல நீங்க வந்து ஒரு டாட் வந்து பிடிச்சிடுறீங்க. ஸோ டாட் பிடிக்கும் போது கொஞ்சம் பொறுமையா பார்த்து பண்ணுங்க. ஜாஸ்தி பிடிச்சிடாதீங்க. ரொம்ப நெருக்கமா பிடிச்சிட்டீங்கன்னா ஷேப் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். கம்மியா பிடிச்சீங்கன்னா ஷேப் வந்து செட்டிலா இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டா அழகா வந்து கப் ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப மறுபடியும் நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க அப்பெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணிருப்பீங்க இல்லையா, சோ அங்க இருந்து உங்களோட மெயின் டாட் வந்து பிளேஸ் பண்றீங்க. இந்த டாட்டோட இன்டேக் வந்து உங்களோட அளவு பிளவுஸ்ல என்ன இருக்கோ அதை எடுத்து நீங்க டாட் பிடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறமா ஹூக் சைடு 2ஆ மடிச்சுட்டு 1/4 இன்ச்சுக்கு வந்து நீங்க டாட் பிடிக்கிறீங்க. அதோட டிஸ்டன்ஸ் வந்து உங்களோட நிப்பிள் பாயிண்ட்ல இருந்து இந்த பக்கம் 1 இன்ச் இருக்கணும். அதாவது உங்களுக்கு 3.5 இன்ச் அப்பெக்ஸ் வித் வருது அப்படின்னா நீங்க 2.5 இன்ச் தான் டாட் எடுக்கணும். அதுக்கப்புறமா நீங்க வந்து இங்க நம்ம ஆம்கோல் கிட்ட ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட் வந்து இந்த கேப்பை விட இந்த கேப் அதிகமா இருக்கணும். இப்ப இது 1 எடுத்தீங்கன்னா இது 1.25 எடுத்துக்கோங்க, இது 1.5 எடுத்தீங்கன்னா இது 2 எடுத்துக்கோங்க. சோ கப் சைஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். இது சின்ன கப் சைஸ்னால நம்ம வந்து 1, 1.25, இது வந்து 3/4 அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். சோ இப்படி கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து டாட் பாருங்க வச்சதுக்கு அப்புறமா எப்படி நிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அழகா உங்க கப் வந்து நிக்கும். சோ இப்படி நிக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ்ல நீங்க டாட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்க கப் ஷேப் வந்து நிக்கும். சோ இதுக்கப்புறம் நம்ம வந்து யோக்கை வந்து அட்டாச் பண்ண போறோம். இந்த யோக் அட்டாச் பண்றதும் பாத்தீங்கன்னா நம்ம பொட்டிக் ஸ்டைல்ல தான் நம்ம வந்து வைக்க போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ஃப்ரண்ட் டாட் நம்ம புடிச்சிட்டோம் இல்லையா, சோ இதே மாதிரி நம்ம இந்த பக்கமும் டாட் புடிச்சிருக்கோம். அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து யோக் அட்டாச் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ இந்த டாட் லைன்ஸ் இருக்கு இல்லையா, எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நீங்க பாத்துக்கணும். ஓகேங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த டாட் லைனும் இந்த டாட் லைனும் நம்மளோட அபெக்ஸோட டாட் லைன் ஈக்குவலா இருக்கணும். இப்ப நமக்கு தையலுக்கான அளவு வந்து இது போயிடும் இல்லையா, யோக் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் இது தையலுக்கான இதுல போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டா கரெக்டா அழகா 2 பக்கமும் ரைட் லெஃப்ட் ஒரே மாதிரி வந்துடும். சோ இதை மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இது ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு இப்ப இதுல வந்து யோக் வந்து எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். யோக் அட்டாச் பண்றதுக்கு நம்ம முன்னாடியே என்ன பண்ணிருக்கோம், யோக்கை வந்து தனித்தனியா வந்து அட்டாச் பண்ணி வச்சுட்டோம். இது அடியில வைக்கிற துணி, இது வந்து கிரிப்புக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு துணி கொடுத்து தைச்சிருக்கோம் இல்லையா, அந்த மெயின் ஃபேப்ரிக். இப்போ இந்த மெயின் ஃபேப்ரிக்க கரெக்டா இப்ப மார்க் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. இந்த மார்க்கிங்ல இந்த ஷேப் கொடுத்து கட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த ஷேப் கொடுத்து கட் பண்ணது கரெக்டா அந்த இடத்துக்கு வரணும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்க லைனிங்லயும் ஷேப் வருது இல்லையா, அந்த ஷேப் உள்ள இடத்த இந்த மாதிரி அடியில வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைனிங் வச்சுட்டீங்களா, அதுக்கப்புறம் உங்களோட மெயின் ஃபேப்ரிக் வந்து கரெக்டா அந்த ஷேப்ல வச்சுக்கோங்க. அதுக்கு மேல உங்களோட யோக்கோட மெயின் ஃபேப்ரிக், சோ இதோட ரைட் சைடு உங்க ஃபேப்ரிக், உங்க ஃப்ரண்ட் கப்போட ரைட் சைடு, இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சோ ரைட் சைடு ஃபேஸ் பண்ணிட்டு உங்களோட லைனிங் வந்து கரெக்டா லைனிங் பக்கத்துல இருக்கணும். நல்ல பக்கம் எல்லாத்தோட நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். மொத்தம் 3 ஃபேப்ரிக், லைனிங், உங்களோட ஃப்ரண்ட் கப் சைஸ் அந்த ஃபேப்ரிக், அப்புறம் உங்களோட யோக்கோட ஃப்ரண்ட், இதெல்லாம் ஒண்ணுக்கா பாக்குற மாதிரி இருந்துட்டு தைக்கும் போது இந்த லைனிங் வந்து நம்மளை பார்த்து இருக்கணும். சோ அந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டா உங்க மார்க்கிங்க்கு நேரா நீங்க ஸ்டிச் போட்டு எடுத்துக்க போறீங்க. சோ இது ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் பொறுமையா போடுங்க. ஸ்லீவ் அட்டாச் பண்ற மாதிரியே தான் நம்ம யோக்கையும் பொறுமையா தான் அட்டாச் பண்ணணும். டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. சோ ஸ்ட்ரைட்டா அப்படி எடுத்து வச்சுட்டு இந்த டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட்டை வந்து நீங்க இப்படி ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சு விட்டுக்கணும். அப்பதான் இந்த பிளவுஸை வேற யாருக்காவது அளவுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களால அளவு வந்து கரெக்டா எடுத்துக்க முடியும். அதனாலதான் நம்ம வந்து மடிச்சு விடுறோம். ஓகேவா? சோ இப்போ தையலுக்கு மேலேயே தையலை போட்டுக்க வேண்டியதுதான். பொறுமையா எடுத்து வச்சு தையுங்க. இப்போ நான் யோக்கு கட் பண்ணும் போதே சொல்லியிருப்பேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கட் பண்ணிக்கோங்க, அதனால தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம இப்படி ஸ்டிச் பண்றோம்னா சில டைம் வந்து இது எக்ஸஸா இருந்ததுன்னா இங்க பத்தாம போச்சு அப்படின்னா கஷ்டம். இப்ப மிச்சம் இருந்ததுன்னா நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். அதனால உங்ககிட்ட ஃபேப்ரிக் இருந்துச்சுன்னா நீங்க எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் 1 இன்ச் வந்து எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது. இல்லைன்னா நான் என்ன அளவு சொல்லியிருக்கேனோ அதே அளவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மோஸ்ட்லி கரெக்டா தான் வரும். 2 ஸ்டிச் எப்பயுமே இந்த மாதிரி அட்டாச் பண்ற எல்லா இடத்துலயுமே நம்ம 2 ஸ்டிச் தான் போடணும். நீங்க 2 ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. இப்ப அடியில வந்து எந்த ஃபேப்ரிக்கும் மாட்டாம இருக்குதான்னு மட்டும் பார்த்துட்டு 2வது ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 2 ஸ்டிச் போட்டுட்டோம். இப்போ வந்து இதுல அமுக்கு தையல் வந்து போடணும், அதாவது படிமான தையல்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டிச் வந்து நம்ம போட போறோம். இப்போ அதை எப்படி போடணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இதுல படிமான தையல் இப்படி அழுத்திக்கோங்க. எல்லாமே சீம்ஸ் எல்லாமே டவுன்வர்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்க வந்து உங்களோட படிமான தையலை போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து போட்டாச்சு. இப்போ நம்மளோட மெயின் ஃபேப்ரிக், நம்மளோட ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கா யோக் பார்ட், அதை நம்ம வந்து ஸ்ட்ரைட் பண்ணி கட் பண்ணி கீழே போட்டுடலாம். அது வேஸ்ட் தான். நமக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தா அந்த 1/2 இன்ச் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம், அவ்வளவுதான்.
இது எக்ஸ்ட்ரா எடுக்கலனாலும் ப்ராப்ளம் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரிமைனிங் ஃபேப்ரிக் வந்து நம்ம மடிச்சு தைச்சாலும் சரி இல்ல பொட்டிக் ஸ்டைல்ல பினிஷ் பண்ணாலும் சரி, நான் பொட்டிக் ஸ்டைல்ல தான் பினிஷ் பண்ண போறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி இந்த பேக் சைடு இருக்கா ஓவராலா இதை அப்படி திருப்பிக்கோங்க. இப்போ இந்த ஃபேப்ரிக் இருக்கா, சோ நம்மளோட யோக் பார்ட்டோட ரைட் சைடு இதோட ராங் சைடு இதை ரெண்டத்தையும் இப்படி ஓபன் பண்ணி வச்சுட்டு ரிமைனிங் எல்லாத்தையுமே நீங்க இதுக்குள்ள அடக்கிடணும். தெரியுதா? சோ இந்த மாதிரி இப்படி மொத்த ஃபேப்ரிக்கையும் இதுக்குள்ள வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. தையல் வந்து ஃபேப்ரிக்ல பற்றக்கூடாது. நம்ம தையல் போடுறது யோக் பார்ட்டோட ரைட் சைடு, இது வந்து இந்த நம்ம லைனிங் சைடு இருக்குல்லையே அதுலதான் தையல் போடணும். ஸோ அதுல வச்சுட்டு நீங்க எவ்வளோ பேலன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கோ அந்த அளவு வந்து மார்க் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கிங் முடிச்சிடலாம், அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி மார்க்கிங் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் ஃபேப்ரிக்கையும் நீங்க எடுத்துக்கோங்க. ஃபுல்லா அப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஷோல்டர் இருக்குல்ல இதை வந்து இப்படி மாத்தி போட்டுக்கோங்க. மாத்தி போட்டுட்டு உங்களோட கரெக்டா இந்த ஆம்கோல் லைனு உங்களோட ஃப்ரண்ட் ஆம்கோல் பேக் ஆம்கோல்ல ஒரே மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிட்டு உங்களோட நெக் கீழே அப்படியே பார்த்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமைனிங் ஃபேப்ரிக் எவ்வளவு இருக்கோ அதை அப்படியே நீங்க புடிச்சு தைச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ஒரு பக்கத்துல ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன், அதனால இன்னும் கொஞ்சமே ஈஸியாவே நான் வந்து பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுட்டு எனக்கு இப்போ பேலன்ஸ் எவ்வளவு துணி இருக்கோ இப்போ இவ்வளோ வரைக்கும் நான் மார்க்கிங் வச்சுட்டு இதை அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ண போறேன். அவ்வளவுதான். சோ இந்த ரிமைனிங் ஃபேப்ரிக்கை தான் நம்ம இப்ப தைக்க போறோம். சாரி, இப்போ இதுல நான் இப்ப காட்டினேன் இல்லையா அந்த மாதிரி ஓபன் பண்ணி வச்சுட்டு எல்லா ஃபேப்ரிக்கையும் நம்ம அடக்கிட்டு இந்த மாதிரி தையல் போட்டுக்க வேண்டியதுதான். எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ள அடக்கிட்டோம் இல்லையா. சோ ஒரு பக்கத்தோட பேக் ஃபுல்லாவே உள்ள போயிடும். ஓகேவா? சோ இப்போ நம்ம இங்கதான் மார்க்கிங் பண்ணிருக்கோம், தெரியுதா? சோ இந்த மார்க்கிங்கே நம்ம பக்கத்துல பக்கத்துல வச்சுக்கணும். வச்சுட்டு இப்ப இந்த பக்கமும் நீங்க வந்து அந்த மார்க்கிங்க்கு நேராவும் நீங்க மார்க்கிங் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட் பண்ணி தச்சிடுங்க. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, அப் அண்ட் டவுன்ஸ் வருது அப்படின்னா அகைன் நீங்க இதை ஓபன் பண்ணி வச்சுட்டு தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பொட்டிக் ஸ்டைல்ல இது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதை நீங்க எக்ஸாக்டா பண்ணணும் அப்படின்னா திரும்ப திரும்ப செக் பண்ணிட்டு தான் ஸ்டிச் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும், அப்புறம் நீங்க பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா அப்புறம் ஈஸி தான். டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க எப்பயும் போல. சோ இப்போ நம்ம வந்து எக்ஸஸ் எல்லாத்தையுமே இது பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ இந்த ஃபேப்ரிக்கை உள்ள இருந்து இப்படி இழுத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உள்ள போயிடுமா. கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க, ஈஸியா வந்துடும். சோ இப்போ உங்களுக்கு யோக் பார்ட்டுக்கு சூப்பரா பொட்டிக் ஸ்டைல்ல பினிஷிங் கிடைச்சிரும். எங்கேயுமே வந்து எக்ஸ்ட்ராவா வந்து தையல் எதுவுமே இல்லாம நீட் பினிஷிங்ல உங்களுக்கு வந்து அழகா யோக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ இப்போ வந்து இதையும் ஒரு தடவை செக் பண்ணி பாத்துக்கலாம். நம்ம ஹைட் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அமுக்கு தையல் போட்டு நம்ம வந்து முடிச்சுக்கலாம். சோ கரெக்டா இருக்கு. சோ நம்ம இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். இப்போ அமுக்கு தையல் போட்டோம்னா இந்த ரிமைனிங் ஃபேப்ரிக் உள்ள போயிடும். அமுக்கு தையல் போடாததுனால வெளியில தெரியுது. சோ இது அமுக்கு தையல் நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா எக்ஸாக்டா கரெக்டா இருக்கு உங்களுக்கு. ஓகே, இப்ப நான் அமுக்கு தையல் போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அமுக்கு தையல் போடும்போது உங்களோட லைனிங் ஃபேப்ரிக் நல்லா உள்ள போற மாதிரி அமுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா போடுங்க. அமுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா போடுங்க.
படிமான தையல் இல்லைன்னா அமுக்கு தையல்னு சொல்றோம் இல்லையா, அதை நான் போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு தையல் போட்டிருக்கேன், அது பக்கத்துல இன்னொரு தையல் போட்டிருக்கேன் ஷேப் கோசரம். அதே மாதிரி இந்த பக்கமும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே நம்ம முடிச்சாச்சு, எந்த அப் அண்ட் டவுன்ஸுமே நமக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி அழகா நீங்க வந்து மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹூக் பட்டி அண்ட் ஐ பட்டி வைக்க போறோம். அப்புறம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டு சைட் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட பிளவுஸ் வந்து ரெடி. இப்போ ஹூக் பட்டி எப்படி வைக்கணும் அப்படிங்கறத அப்படியே பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹூக் பட்டி ரைட் சைட்ல வைக்கணுமா லெஃப்ட் சைட்ல வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருக்கு. இப்ப வந்து எந்த பக்கம் வேணாலும் வச்சுக்கிறாங்க. நீங்க உங்க அளவு பிளவுஸ் பாருங்க, அதுல ரைட்ல இருந்தா ரைட்ல வைங்க, லெஃப்ட்ல இருந்தா லெஃப்ட்ல வைங்க. ஆக்சுவலி நம்ம எங்க வைக்கணும் ஹூக் பட்டி அப்படின்னா, நம்ம ஹூக் பட்டி வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் வைக்கணும். பழைய மெத்தட்ல பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வச்சு ரைட் ஹேண்ட் சைட்ல மாற்ற மாதிரி தான் இருக்கும். அது எல்லாருக்கும் வர்றது இல்ல, ஐ மீன் போடுறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கறதுனால அவங்கவுங்க இஷ்டத்துக்கு மாத்தி வச்சுக்கிறாங்க. சோ நீங்க எப்படி வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹூக் பட்டி வைக்க போறோம். நம்ம ஹூக் பட்டி வந்து லெஃப்ட் சைட்ல தான் வைக்க போறோம் நம்ம பிளவுஸ்ல. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹூக் பட்டி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்க ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கணும். இதோட அளவு வந்து நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஹூக் பட்டிக்கு கொஞ்சம் திக்கான ஃபேப்ரிக்கா எடுத்துக்கோங்க. பிளவுஸ் மெட்டீரியல் இருந்தா நீங்க பிளவுஸ் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க, இல்ல அப்படின்னா உங்ககிட்ட லைனிங் இருந்துச்சுனாலும் லைனிங் எடுத்துக்கோங்க. ஸோ சேம் கலர் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால நீங்க அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் லைனிங் எடுத்திருக்கிறதுனால இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதோட வித்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 இன்ச் இருந்தா போதும். ஸோ வித் வைஸ் வந்து நீங்க 2 இன்ச் எடுத்துக்கோங்க கரெக்டா. லென்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி மெஷர் பண்ணோம் அப்படிங்கறத நான் காட்டுறேன். எனக்கு 8 இன்ச் வந்திருக்கு. இதை எப்படி எடுத்தேன் அப்படின்னா நம்மளோட ஹூக் சைடு ஃபர்ஸ்ட் நீங்க மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு 7 இன்ச் இருக்கா, அதோட நான் வந்து 1 இன்ச் ஆட் பண்ணிருக்கேன். ஏன்னா ஹாஃப் இன்ச் இங்க மடிச்சு தைக்கிறதுக்கு, ஹாஃப் இன்ச் மேல மடிச்சு தைக்கிறதுக்கு. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 8 இன்ச் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 8க்கு 2 அப்படிங்கிறது நீங்க உங்களுக்கு என்னோட பிளவுஸ்க்கு கரெக்டா இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன லென்த் கொடுத்துருக்கீங்களோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. லென்த் வந்து வேரி ஆகும், வித் வந்து எல்லாருக்குமே 2 அப்படிங்கிறது நம்ம கரெக்டா இருக்கும். ஸோ அப்ப நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம ஹூக் தைக்கிறதுக்கு நம்மளோட ஃபேப்ரிக்ல நல்ல பக்கம் இருக்கு இல்லையா, அங்க தச்சு உள்ளாக திருப்பணும். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் சைடு, அதாவது நல்ல பக்கத்துல நீங்க வந்து உங்களோட இந்த பட்டி பக்கம் இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா வச்சு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே சாரி ஹாஃப் இன்ச் நீங்க எவ்வளவு சீம் அலவன்சஸ் கொடுத்துருக்கீங்களோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் இன்ச்னா ஹாஃப் இன்ச், 1/4 இன்ச்னா 1/4 இன்ச். ஓகேவா. அதை நீங்க ஞாபகமா மடிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மடிச்சுட்டு அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸோ இது தைக்கிறதுக்கு நிறைய முறை இருக்கு. இது பேசிக் பிகினர்ஸ்க்கு வந்து நீங்க இப்படியே ஸ்டிச் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறமா நீங்க அட்வான்ஸ் லெவல்ல ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே நிறைய ஐடியா வரும் தைக்க தைக்க. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டா நீங்க தைச்சிடுறீங்க, அவ்வளவுதான். தைச்சிட்டு இப்போ எண்டு எனக்கு முடிய வரும்போது நான் இங்க மேல் பக்கமும் பாத்தீங்கன்னா ஹாஃப் இன்ச் மடிச்சு விட்டுறேன் உள்ள. அந்த மாதிரி மடிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரா எட்ஜஸ் வந்து ஃபினிஷ் ஆகி வரும். ஏன்னா நம்ம லைனிங் பிளவுஸ் பொறுத்த வரைக்கும் ஹெம்மிங் எதுவுமே பண்ண மாட்டோம். எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ்டா தான் வச்சிருப்போம். அதனால நம்ம எங்க ஸ்டிச் பண்ணாலும் ரா எட்ஜஸை க்ளோஸ் பண்ணி தைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்க எப்பயுமே கவனமா வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் தைச்சிட்டேன். இதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயும் போல அமுக்கு தையல் போடணும். போடுறதுக்கு முன்னாடி நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி ஓபன் பண்ணிட்டு இதுக்கு மேல நம்ம வந்து பிரஸ் தையல், அதாவது அமுக்கு தையல்னு சொல்லுவோம், படிமான தையல்னு சொல்லுவோம். உங்களுக்கு என்ன லாங்குவேஜோ அதை நீங்க வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு தையல் போடுறோம், அது ஸ்ட்ரென்த்துக்காக நம்ம போடுறதுதான். ஸோ அதை நம்ம போட்டுருவோம் ஃபர்ஸ்ட். இப்போ இதுல நான் 2வது தையல் போட போறேன் அது மேலேயே. இந்த 2வது தையல் போடும்போது ரொம்ப கவனமா போடுங்க. தையல் மேலேயே போடுங்க, ரொம்ப வெளியிலயும் வந்துடக்கூடாது, ரொம்ப எண்ட்லயும் போடக்கூடாது. இந்த அளவுக்கு தையல் மேலேயே போடுங்க. ஒரு 1 mm தான் வந்து டிஃபரன்ஸ் இருக்கணும். ஸோ பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஒரே லைன்ல போடுறதுக்கு. நீங்க ட்ரை பண்ண உங்களுக்கு வந்துடும். ஒரு 5 பிளவுஸ் தைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் தப்பா வர மாதிரி இருக்கும், நிறைய பிளவுஸ் வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாவே வர ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம வந்து படிமான தையல் போட்டுட்டு இருக்கேன் நான். சோ நம்ம வந்து படிமான தையல் போட்டாச்சு. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்படி ஓபன் பண்ணிக்கோங்க, ராங் சைட்ல திருப்பிக்கோங்க. இப்ப நம்ம படிமான தையல் போட்டோம் இல்லையா, மொத்தமா நம்மளோட ஃபேப்ரிக்கை வந்து உள்ள திருப்பணும். ஓகேவா. சோ இந்த ஹூக் பட்டி வைக்கிறது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு, எப்படி திருப்பணும் அந்த மாதிரி. சோ இந்த மெத்தட அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.
நீங்க வந்து படிமான தையல் போட்டீங்க இல்லையா, போட்டதுக்கு அப்புறம் மொத்தமா உள்ள திருப்பிடணும், ராங் சைடு திருப்பிடணும், அதாவது உங்களோட லைனிங் இருக்கிற பக்கம் திருப்பிடணும். திருப்பிட்டு 1 இன்ச் வந்து இந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3/4 இன்ச்ல இருந்து 1 இன்ச் நம்ம வந்து வைக்கலாம். சோ அந்த மாதிரி நீங்க இந்த 2 இன்ச் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். சோ இந்த மாதிரி தச்சுட்டு இத பாதியா இந்த தையல் வரைக்கும் இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கரெக்டா இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மொத்தமா இப்படி திருப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க மெஷர் பண்ணி பாக்கணும்ன்ற அவசியமே இருக்காது. அப்படியே நீங்க வந்து தைச்சிடலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஃபுல்லா தைச்சிடு, மடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. எல் ஷேப்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா த்ரெட் எல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி நம்மளோட ஹூக் பட்டி வந்து பினிஷ் ஆகி வந்திருக்கு. ஸோ ஹூக் பட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உள்ள பேஸ்ட் பண்ணிருப்போம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஃபுல்லாவே உள்ள பேஸ்ட் பண்ணிருப்போம். ஸோ இப்படிதான் நம்மளுக்கு ஹூக் சைடை வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ ஐ பக்கம் வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு வந்து சேம் நம்ம இதே மாதிரி தான் மெட்டீரியல் வந்து எடுக்கணும். லைனிங்ல எடுத்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு மெயின் ஃபேப்ரிக்ல வந்து துணி இருக்குதுன்னா மெயின் ஃபேப்ரிக்ல கூட நீங்க எடுத்துக்கலாம். நான் வந்து லைனிங்ல தான் எடுத்திருக்கேன். அதை நான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லையா, ஐ பக்கம் எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு நம்ம வந்து நான் வந்து லைனிங் ஃபேப்ரிக் தான் எடுத்திருக்கேன். இதோட அளவு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓபன் பண்ணி வச்சுட்டு அதுல வந்து நம்மளோட மெஷர்மெண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா, வித்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4ல இருந்து 4.25 இன்ச் வந்து எடுத்துக்கோங்க. நான் 4.25 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். லென்த் வந்து அஸ் யூஷுவல் உங்களுக்கு எவ்வளவு லென்த் இருக்கோ அதோட நீங்க 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப எனக்கு 7 இன்ச் இருக்கு, அதோட நான் 1 இன்ச் ஆட் பண்ணி 8 இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன். சோ இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த அகலம் வந்து 4 இன்ச்சாவது இருக்கணும். அப்பதான் நீங்க ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். நான் லைனிங் ஃபேப்ரிக் தான் எடுத்திருக்கேன். நீங்க மெயின் ஃபேப்ரிக் இருந்தாலும் மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா, ராங் சைட்ல வச்சு ரைட் சைட்ல உல்டாவா திருப்பணும். சோ நம்ம ஹூக்குக்கு வந்து ரைட்ல வச்சு ராங்ல திருப்பணும் இல்லையா, இது வந்து ராங் சைட்ல வச்சு ரைட் சைட்ல திருப்பணும். ஓகே, சேம் அதே மாதிரி அதுல இப்படி மடிச்சு வச்சிருப்போம், இதுல வந்து இப்படி ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க. அதே மாதிரி 1/2 இன்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நீங்க ஸ்ட்ரைட்டா இப்படி வச்சு தைச்சிடுறீங்க. சோ 1/4 இன்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் டபுள் ஸ்டிச் போட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட பிளவுஸ் எல்லாத்தையும் கரெக்டா இருக்கான்னு ஒரே நேர்கோட்டுல இருக்கணும். எங்கேயும் எந்த அப் அண்ட் டவுன்ஸுமே இல்லாம நீங்க பாத்துக்கோங்க. இப்போ ஃபைனலா எனக்கு முடியும் போது நான் வந்து இந்த மாதிரி 2ஆ மடிச்சு இந்த மாதிரி ராயேஜஸ் வந்து உள்கூடி மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு லாஸ்ட் முடியும் போது டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இதுக்கு மேலேயே வந்து நம்ம இன்னொரு தையல் வந்து போட்டுக்க போறோம். நீ எந்த தையல் அடிச்சாலும் பரவாயில்ல, அந்த தையல் ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டீங்கன்னா அதுல இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து அது நமக்கு சேஃப்டியா இருக்கும். அதே மாதிரி இப்படி ஓபன் பண்ணிக்கோங்க. படிமான தையல் நீங்க போட்டுக்கோங்க. இந்த மாதிரி படிமான தையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து இதை நல்ல பக்கத்துக்கு அப்படியே மேல இப்படி திருப்பிக்கோங்க. ஓபன் பண்ணி போட்டீங்க அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா ராயேஜஸ் வந்து நமக்கு தெரியுதா, நல்ல பக்கத்துல ராயேஜஸ் தெரியுது. இப்போ இந்த ராயேஜஸ் தெரியாத மாதிரி நம்ம வந்து இந்த ஃபேப்ரிக்கை மடிச்சு இதுல பேஸ்ட் பண்ண போறோம். சோ இப்படி ஃபுல்லா பேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இந்த தையல் மேல வர்ற மாதிரி நம்ம வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் இந்த 1/2 இன்ச்சை வந்து நல்லா இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து, ஏன்னா இது லைனிங்னால நம்ம மடிச்சோம்னால ஈஸியா மடியும். ஃபர்ஸ்ட் நீங்க இது வரைக்கும் ஒரு மடி மடிச்சுக்கோங்க. உங்க தையல் வரைக்குமே ஒரு மடி மடிச்சுக்கோங்க. இந்த மெத்தட் படி பண்ணும்போது நீங்க எந்த மெஷர்மெண்ட்டுமே பார்க்கணும் வைக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஈஸியா உங்களுக்கு புரியும். சோ இப்ப நமக்கு அந்த 1 இன்ச் ஈஸியா கிடைச்சிருச்சா, அவ்வளவுதான். இப்ப இங்க இருந்து நான் தையலை ஸ்டார்ட் பண்ணி நான் முடிக்க போறேன்.
அவ்வளவுதான், நம்மளோட ஐப்பட்டி வந்து தைச்சாச்சு. இப்ப இதுல வந்து நீங்க கையில வந்து கை ஊசி வச்சு ஐ வைக்க போறீங்க அப்படின்னா கை ஊசி வச்சு வச்சுக்கோங்க. இல்ல நான் வி ஹூக் போட போறேன், வி மாடல்ல போட போறேன் அப்படின்னா நீங்க வி ஷேப் டிரா பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். நான் வந்து வி ஹூக் தான் வைக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ரெண்டு பட்டியும் கரெக்டா இருக்கா, ஹூக் பட்டியும் ஐ பட்டியும் கரெக்டா இருக்கா, டிஸ்டன்ஸ் கரெக்டா செட் ஆகுதா அப்படிங்கறத இப்படி ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு செக் பண்ணிக்கோங்க. எந்த அப் அண்ட் டவுன்ஸ் எதுவும் இல்லாம இருக்கா அப்படின்றத ஒரு தடவை பாத்துக்கோங்க. இன்கேஸ் வந்து அப் அண்ட் டவுன் இருந்தது அப்படின்னா ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க பிரிச்சு தைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வச்சு பாத்துக்கோங்க நமக்கு கரெக்டா இருக்கு. சோ நம்ம அதுக்கு வி ஹூக் வந்து வச்சிடலாம். இப்ப இந்த வி ஹூக் வைக்கிறது வந்து நம்ம 1 இன்ச் வந்து நம்ம கேப்ல தான் நம்ம வைக்க போறோம். சோ நீங்க எவ்வளவு கேப்ல வைப்பீங்களோ அந்த கேப்ல நீங்க வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இதை டிரா பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து சொன்னா புரியாது. அதனால எங்க தையல் போடணும் அப்படிங்கறத நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இப்ப இந்த ஃபேப்ரிக் வந்து நம்ம ஐப்பட்டி வச்சு முடிச்சிட்டோம். இப்ப நீங்க ஹேண்ட் நீடில் வச்சு ஐ தைக்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மெஷின்ல இந்த எண்ட்ல ஒரு தையலை ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த தையலுக்கும் நடுவுல ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்படி இந்த கலர் தெரியுதான்னு தெரியல. ஓகே, சோ இந்த மாதிரி நீங்க வந்து போட்டுக்கோங்க நடுவுல ஒரு தையல். இது வந்து நீங்க நீடில்ல போட போறீங்க, கை ஊசி வச்சு நீங்க ஐ போட போறீங்கன்னா இந்த தையல் மட்டும் போட்டு முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 இன்ச் கேப்ல வந்துட்டு நீங்க வந்து உங்களோட ஐய வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்ல நான் வந்து வி ஹூக் தான் போட போறேன் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வி ஷேப் வந்து ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கணும். இந்த ரெண்டு தையலும் கட்டாயமா போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த இதை பண்ணணும். இந்த மாதிரி. ஓகே, இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும்னா மெஷர்மெண்ட் வந்து நீங்க எடுத்துக்கணும். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க லீனா தான் இருப்பாங்க. அதனால நம்ம வந்து 1.5 இன்ச் வந்து கேப் வந்து நம்ம கொடுக்க போறோம். இல்ல இப்போ ஹெவி பஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க 1 இன்ச்லயே கொடுங்க, அதுக்கு மேல போகாதீங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எங்க எனக்கு வந்து வீப்பட்டி வேணுமோ அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ இதுல வந்து நான் வி ஷேப் வந்து டிரா பண்ணிக்க போறேன். வி ஷேப் வந்து இதுல தெரியல, நான் உங்களுக்கு வேற கலர்ல அப்படியே போட்டு காட்டுறேன். இப்படி உங்களுக்கு எந்த இடத்துல எல்லாம் வேணுமோ அந்த இடத்துல எல்லாம் வந்து நீங்க வி ஷேப் வந்து கொடுத்துக்கோங்க. இது இப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ரன்னிங்ல அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வர்றதை விட இந்த மாதிரி ஷேப் கொடுத்துட்டு நீங்க தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த இடத்துல நீங்க 5 ஹூக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, 6க்கும் கொடுக்கலாம், இல்ல 7 இன்ச் இருக்குன்னா நீங்க 7ம் கொடுக்கலாம். ஆக்சுவல் மெத்தட் படி நம்ம 7 தான் கொடுக்கணும். இவங்க 5 தான் கேட்டிருக்காங்க, அதனால நம்ம 5 கொடுக்குறோம். இதை எப்படி ஸ்டிச் பண்றதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எட்ஜ் தையல் போட போறோம். ஓகேவா? திருப்பிட்டு நடுவுல தையல் போட போறோம். இப்போ இந்த தையலுக்கும் நடுவுல நான் ஒரு ஸ்டிச் போடுறேன். முடிஞ்சதா? இதுக்கப்புறம் நான் வந்து வி தையல் வந்து போட போறேன். வீனா இந்த ஷேப்ல இருந்து அப்படியே நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இங்க இருந்து நீடில் வச்சு எங்க நம்ம வி ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த எட்ஜ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் நீடில் வந்து உள்ளதான் பஞ்சா இருக்கணும். நீங்க தான் உங்க ஃபேப்ரிக்கை தான் மூவ் பண்ணி திருப்பணும். ஸோ இந்த மாதிரி நீங்க போட்டுட்டு வரணும். இப்போ உங்ககிட்ட வந்து பெரிய மிஷின் இருக்கு, இந்த மாதிரி சிங்கர் மிஷின் வச்சிருக்கீங்க, இல்ல அப்படின்னா பெடல் மிஷின்லயே பெருசு வச்சிருக்கீங்க அப்படின்னா இங்க டபுள் ஸ்டிச் போடுறதுக்கு இங்க ஒரு நம்மளுக்கு ஒரு டூல் இருக்கும் இல்லையா மிஷின்ல,
நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா டபுள் ஸ்டிச் நமக்கு விழுகும் இல்லையா, அந்த இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இன்னும் வேலை ஈஸியா முடியும். நான் எப்படின்றத காட்டுறேன். ஸோ நான் இப்ப போட்டுட்டேன் இல்லையா, இப்போ நான் பேக் சைடு போறதுக்கு அந்த பேக் சைடு அழுத்திட்டு அகைன் பண்ணேன்னா எனக்கு பேக்ல போயிடுதா. இப்போ அகைன் எனக்கு ஃப்ரண்ட்ல வந்துச்சுன்னா ஒரே டைம்ல எனக்கு 3 ஸ்டிச் வந்துருது. அப்போ எனக்கு திரும்ப திரும்ப அந்த வேலையை பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ இந்த மெத்தடும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல நார்மல் பெடல் மிஷின் தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்றவங்க வந்து நீங்க 2 தடவை வந்து தையல் போட்டுக்கோங்க. ஒரு தையல் மேலேயே இன்னொரு தையல் வந்து நீங்க போட்டுக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு தையல் போடுறீங்க, ஸ்டாப் பண்ணிடுறீங்க, திருப்பி பேக் ஸ்டிச் பண்ற அந்த இதை யூஸ் பண்ணி பேக் ஸ்டிச் போட்டுறீங்க. திருப்பி அகைன் நீங்க அதை விடும்போது ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு தையல் அது மேலேயே வந்துடும். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 3 தடவை ஸ்டிச் பண்ற கணக்கு வந்துடும் நமக்கு. இந்த முறை வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்களான்னா எல்லாரும்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. கேக்குறவங்களுக்கு மட்டும் நீங்க இந்த மாதிரி தைச்சு கொடுத்துக்கோங்க. இதை நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளவுதான். நம்ம வி பட்டி வந்து வச்சாச்சு. ஹூக்கு நம்மளோட ஐ சைட்ல வந்து வி மாடல்ல நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணோம்னா, நீங்க உங்ககிட்ட இந்த மாதிரி த்ரெட் ரைப்பர் இருக்கு, இல்லைன்னா நார்மல் நீடில் எது வேணாலும் வச்சுக்கோங்க. இப்படி இந்த வி போட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்கு நடுவுல வந்து 2 தையல் இருக்கும். அந்த 2 தையலை இந்த மாதிரி பிரிச்சு விட்டுருங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு இந்த கேப் கிடைக்குமா, இந்த மாதிரி கேப் கிடைக்கும். இந்த கேப்ல அவங்க ஹூக்கு மாட்டும் போது ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும். ஸோ நீங்க இங்க வந்து ரோப் வைக்கிறதுக்கு பதிலா நீங்க இந்த ஃபேப்ரிக்லயே வந்து இந்த கேப் கொடுத்து அந்த ஹூக்கை மாட்ட வைக்கிறீங்க, அவ்வளவுதான். இந்த மெத்தட் பிடிச்சிருந்ததுன்னா இதையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா நீங்க ஐ வச்சு அந்த நம்ம தைப்போம் த்ரெட்ல தைப்போம் இல்லையா, அந்த மாடலையும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது தைக்க தெரியாது அப்படின்னா நீங்க சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ரீல்ஸ் போஸ்ட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி ஓபன் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்லீவ் தான் அட்டாச் பண்ண போறோம். நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்றத பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் தான் அட்டாச் பண்ண போறோம். ஸ்லீவ் அட்டாச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கிற ஸ்லீவை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கர்வ் பக்கம் வர்றது 2 பக்கமுமே தனி ஆப்போசிட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஒன்னு ரைட் சைடுக்கு, இன்னொன்னு வந்து லெஃப்ட் சைடுக்கு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு, அதாவது நல்ல பக்கம் நம்மளை பார்த்து இருக்கணும். நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் வந்து நம்மளை பார்த்து இருக்கணும். இந்த மாதிரி ஸ்லீவ் இருக்கா, ஸ்லீவ்ல வந்து இது இந்த உள்குழி இருக்கிற இடம் ஃப்ரண்ட் பக்கத்துல வரணும். அதை மாத்தி தச்சு. இப்ப இதை பாத்தீங்க, இந்த ஃபேப்ரிக் நான் எடுத்தேன்னா தப்பா தான் வரும். ஏன்னா டீப்பா கட் பண்ணது பேக் சைடுக்கு இருக்கு. ஸோ டீப்பா கட் பண்ணது எப்பயுமே எங்க இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் பக்கத்துல வர மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்க கவனமா வைக்கணும். அதாவது இப்படி வச்சு பாருங்க, பார்க்கும்போது பேக்கை விட ஃப்ரண்ட்ல வர்ற ஸ்லீவ் வந்து உள்குழி வெட்டி வந்திருக்கும். ஸோ அதை நீங்க ஃப்ரண்ட்ல வச்சு தைக்கணும். அதை மறந்துடாதீங்க, மாத்தி தைச்சிடாதீங்க. இந்த இடத்துலதான் எல்லாருக்குமே டவுட் வரும். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி மார்க்கிங் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு மார்க்கிங் இருக்கிறத ஃப்ரண்ட் பக்கத்துல நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டீப்பா குழி வர ஸ்லீவுக்கு ஓபன் பண்ணி அந்த பக்கத்துல நீங்க ராங் மார்க் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இந்த இன்டூ மார்க் வர்றத நீங்க ஃப்ரண்ட் பக்கத்துல வைக்கணும் அப்படிங்கறத, ஃப்ரண்ட் சைடு வர இடத்துல வைக்கணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டோம் இல்லையா மெயின் ஃபேப்ரிக்க, இந்த மெயின் ஃபேப்ரிக் வந்து நம்மளை பார்த்து இருக்கணும். அதே மாதிரி ஸ்லீவோட மெயின் ஃபேப்ரிக் வந்து இந்த ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கமும் ஒன்னா இருக்கிற மாதிரி வச்சுட்டு, இந்த வி நாச் வந்து கரெக்டா சென்டர்ல வச்சு, இந்த ஷோல்டரோட சென்டர்ல நீங்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சென்டர்ல வச்சுட்டு ஒரு ஃபிங்கரால இப்படி புடிச்சுக்கோங்க. புடிச்சிட்டு ஸ்லோவா செக் பண்ணுங்க உங்களுக்கு ஸ்லீவ் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சமா ஒரு பாயிண்ட் அளவு வித்தியாசம் இருந்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இன்கேஸ் இவ்வளோ கேப் பத்தலை அப்படின்னா நீங்க ஸ்லீவுக்கு ஒட்டு போடணும். அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி நாம சொன்ன கட்டிங் மெத்தட் படி பண்ணீங்கன்னா கரெக்டா தான் இருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து கரெக்டா தான் இருக்கு. அதனால நான் ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிட போறேன்.
ஸோ இப்போ இது நல்ல பக்கம் ஒன்னா வச்சுட்டு நான் வந்து 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ண போறேன். ஸோ ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது பிகினர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஷேப்ல வளைச்சு கொண்டு போகும்போது நிறைய நேரம் மிஸ்டேக்ஸ் வரும். அது இல்லாம பாத்துக்கோங்க. நிறைய இப்படி அப் அண்ட் டவுனா வருது அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. ஒரே இந்த கையை எப்பயுமே இந்த மாதிரி அடியில வச்சுட்டு இந்த கையால உங்க ஸ்லீவை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு பொறுமையா ஸ்டிச் பண்ணுங்க. அவசரம் இல்ல. 1/4 இன்ச்னா இல்லைன்னா இந்த மாதிரி நீங்க மார்க்கிங் கூட நீங்க போட்டுக்கோங்க. பிகினர்ஸ்க்கு நல்லா தைக்க பழகினவங்களுக்கு பிரச்சனை இல்லை. தெரியாதவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி மார்க்கிங் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மார்க்கிங்கை தாண்டி நம்ம தையல் போகக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அளவும் கரெக்டா வரும். இல்லைன்னா கைவாக்குல அப்படியே நம்ம தைச்சோம்னா சில டைம் ஜாஸ்தியா பிடிச்சிருவோம். அதனால இந்த மாதிரி நீங்க வந்து மார்க்கிங்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாம மார்க்கிங்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இப்படி போட்டுட்டு அதுக்கு மேலேயே நீங்க தைச்சிட்டு வரும்போது அளவும் கரெக்டா இருக்கும். நீங்களும் கரெக்டா தைச்சிடுவீங்க. அப்படியே தைச்சிங்கன்னா தப்பா தைச்சிட்டீங்கன்னா திருப்பி பிரிக்கிற மாதிரி ஆயிடும். அது 2 வேலை. அதுக்கு நம்ம ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி மார்க் பண்ணிடுறது நல்லது. கரெக்டா நமக்கு அந்த வீணாச்சும் இதுவும் சேமா வரணும். ஷோல்டர் அட்டாச்மெண்ட்டும். ஓகேவா? வச்சுட்டு அடியில உள்ள ஃபேப்ரிக்கை எக்காரணத்தை கொண்டு இழுக்காதீங்க. ஓகேவா? அப்படி நீங்க இழுத்தீங்கன்னா இந்த அளவு ஜாஸ்தி ஆயிடும். ஸ்லீவ் பத்தாம போயிடும். ஸோ எந்த ஃபேப்ரிக்கையுமே இழுக்க கூடாது. அப்படியே பூவை ஹேண்டில் பண்ற மாதிரி தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப சாஃப்டா. ஸோ இப்ப நமக்கு கரெக்டா இருக்கு. முடிக்கும் போது எப்பயும் போல டபுள் ஸ்டிச் போட்டாச்சு. இப்ப இதுலயும் நம்ம என்ன பண்ணணும்னா 2 தையல் வந்து நம்ம அடிக்கணும். நம்ம 2 தையல் அடிச்சிடலாம். தையல் மேலேயே 2வது தையல் போடும்போது நீங்க சேஃபா இருக்கணும். ஏன்னா இந்த பேக் இருக்கு இல்லையா, அந்த பேக் வந்து ஸ்லீவோட இப்படி போய் மாட்டிக்கும். சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஆச்சுன்னா ஃபிளீட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பேக் சைடை நல்லா அப்படி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா என்ஷூர் பண்ணிட்டு தான் நீங்க ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். உள்ள எந்த துணியும் மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு. மாட்டி இருந்தது நீங்க தெரியாம தச்சிட்டீங்கன்னா அதை பிரிக்கதான் வேணும். இல்லைன்னா அசிங்கமா வெளியில ஃபிளீட்ஸா தெரியும். ஸோ அதனால எப்பயுமே செகண்ட் ஸ்டிச் போடும்போது ஒரு கவனத்தோட போடுங்க. இப்ப இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம விசிபிளா தான் தச்சிருக்கோம். இன்விசிபிளாவும் இதையும் நம்ம தைக்கலாம். ஆனா ஸ்லீவ் அட்டாச்மெண்ட்டை வந்து நம்ம விசிபிளா தான், அதாவது இந்த ரா எட்ஜஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஓவர்லாக் பண்ணி தான் இதை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? அப்ப உங்ககிட்ட ஓவர்லாக் இல்லைன்னா இந்த எண்டிலேயே நீங்க வந்து இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்டிச் வந்து பிரிஞ்சு வராது. இப்ப நம்ம இங்க போட்டிருக்கோம்ல தையல், அந்த தையலையே நீங்க இந்த ஓரத்திலேயே போட்டுக்கோங்க. போட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேல துணி வந்து ரேவல் ஆகி வராது. ஓகேவா? சோ அந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓவர்லாக் வந்து இருக்கு அப்படின்னா போட்டுக்கோங்க. நீங்க கடையில போய் கொடுத்தீங்கன்னா ஒரு 20 rupees கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர்லாக் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ உங்களுக்கு எப்படி வேணாலும் உங்க வசதிக்கு ஏற்ப நீங்க வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இப்ப நம்ம வந்து ஓபன் பண்ணி காட்டுறேன் ஸ்லீவ் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரிதான் நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து வந்திருக்கு. சோ எங்கேயுமே பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இல்லாம நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிருக்கோம். தெரியுதா? சோ இப்படிதான் நீங்க வந்து ஸ்டிச் பண்ணணும். தெரியுதா? சோ இந்த மாதிரி நம்ம வந்து தைச்சுக்க வேண்டியதுதான். ஸோ மெயின் ஃபேப்ரிக்கும் ஸ்லீவும் அட்டாச் பண்ணும்போது கண்டிப்பா இந்த மாதிரி நீட்டா இருக்கணும். அந்த லைன் நீங்க இப்படி ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த துணி வந்து இந்த துணியோட சேர்ந்திருக்க கூடாது. அந்த அளவுக்கு பார்த்து பொறுமையா நீங்க அட்டாச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்க இன்னொரு கையையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் அட்டாச் பண்ணிட்டு ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்ப நம்ம சைடு வந்து க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு உங்க அளவு பிளவுஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த பிளவுஸ்ல ராங் சைடு இருக்கு, அதை ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுல ஃப்ரண்ட் பக்கத்தை நீங்க உங்க பக்கமா வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட அளவு பிளவுஸையும் நான் எடுத்துக்கிறேன். நீங்க மெஷர்மெண்ட் எழுதி வச்சிருந்தீங்கன்னா டைரக்டா அதுல இருந்தே பண்ணிக்கோங்க. இப்ப எழுதல டைரக்டா தான் நான் மெஷர் பண்றேன் அப்படின்னா
அதையும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த ஹூக் பக்கத்தை தான் எடுத்துக்க போறேன். எனக்கு இந்த பக்கம் ஹூக் பக்கம் இருக்கா, ஸோ ஹூக் பக்கத்துல ஹூக் பக்கத்தோட அளவு வந்து நான் வைக்க போறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹூக் பக்கத்தை கரெக்டா இந்த இடத்துல வச்சு இந்த எண்ட் ஆஃப் த இதுல வச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட மார்க்கிங் வந்து பண்ண போறேன். நீங்க இப்படி பண்ணாலும் ஓகே, இல்ல உங்களோட இன்ச் டேப்ல வந்து நீங்க மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணாலும் ஓகே. எப்படின்றத நான் சொல்றேன். உங்களோட அளவு பிளவுஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க இல்லையா, அதையும் ராங் சைடு திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு பாருங்க. சோ டைரக்டா நீங்க வந்து உங்களோட அளவு பிளவுஸ நேரா மேல போட்டும் நீங்க எடுக்கலாம். இல்ல பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்க இன்ச் டேப்பை வச்சு அளந்துட்டு அதுல என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை வச்சு நீங்க வந்து உங்களோட இப்ப நீங்க ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கீங்களே அந்த ஃபேப்ரிக்கை ஸ்டிச் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஹிப் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹிப் ரவுண்ட் வந்து எனக்கு 6.25 வந்து இருக்கு. ஸோ அந்த 6.25 வந்து நான் அதுல மார்க் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோட செஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆம்கோலுக்கு அடிப்பக்கம் மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்க இருக்கு அவங்களோட தையல், அவங்களோட பிளஸ் சிம்பல் வந்து இங்க இருக்கு. ஸோ இங்க இருந்து நான் என்னோட நெக் லைனை வந்து மார்க் பண்ண போறேன். ஸோ என்னோட நெக் லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு. ஸோ இப்போ அதை தான் நான் மார்க் பண்ண போறேன். ஓகேவா? இந்த மாதிரி நீங்க வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்க அளவு பிளவுஸ்ல ஹூக் பக்கத்துல அது வந்து மார்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட ஹிப் பேண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மார்க் பண்ண போறோம். எனக்கு 6.25 ஒரு பாயிண்ட் வந்துச்சு, அதை நான் வந்து மார்க் பண்ண போறேன். 6.25 ஒரு பாயிண்ட். ஓகேவா? இந்த இடத்துல வருது, நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட செஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து 8 ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு வந்திருக்கு, அதை நான் மார்க் பண்றேன். உங்க அளவு பிளவுஸ்ல என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை நீங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 8 ஒரு பாயிண்ட். இதுல இன்னொரு விஷயமும் நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், நம்ம ஆல்ரெடி வந்து கட்டிங் அப்பவே வி கட் போட்டிருப்போம். இந்த தெரியுதா உங்களுக்கு? ஜூம் இன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சோ தெரியுதா இந்த வி கட்? இதுவுமே பாத்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்லயே கூட நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு தடவை என்ஷூர் பண்ணிக்கோங்க, எனக்கு கரெக்டா இந்த இடத்துலதான் வருது 8 ஒரு பாயிண்ட். உங்களுக்கு எங்க வருதுன்றத பாத்துக்கோங்க. இது கொஞ்சம் முன்ன பின்ன வரும், ஒண்ணு கொஞ்சம் முன்னாடி வரும், இல்ல கொஞ்சம் பின்னாடி வரும், ஒரு 1/4 இன்ச் முன்ன பின்ன வரும், எக்ஸாக்டாவும் வரும், மோஸ்ட்லி எக்ஸாக்டா வந்துரும். சோ இப்ப இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்லீவை வந்து நம்ம மார்க் பண்ணணும். அதை ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி 2ஆ மடிச்சுக்கோங்க. அதாவது இப்படி பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் ஒண்ணா வச்சுட்டு சேம் எங்க நீங்க மார்க்கிங் போட்டிருக்கீங்களோ அந்த பக்கத்தை திருப்பி வச்சுக்கோங்க. அப்பதான் தைக்கும் போது ஒரே மாதிரி வரும். இப்ப எப்படி நம்ம அளவு எடுத்தோமோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஹூக் பக்கத்துல இருக்கிற ஸ்லீவ்ல நீங்க அளவு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்ப பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண ராங் சைட்ல தான் நம்ம எடுக்க போறோம் மெஷர்மெண்ட். இங்க வச்சு இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோட அளவு பாத்தீங்கன்னா 4.25 தெரியுதா? சோ இந்த தையல் ஃபர்ஸ்ட் தையல்ல இருந்து நம்ம எடுக்கணும். இங்க இருந்து நான் எடுத்திருக்கேன் 4.25 வந்து என்னோட அளவு இருக்கு. நான் அந்த 4.25 என்னோட ஸ்லீவ்ல நான் வச்சுக்க போறேன். சோ 4.25 நம்ம வச்சாச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்க போறோம், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி இப்படி ஓபன் பண்ணி வச்சுட்டு பாருங்க, இந்த போர்ஷனும் நம்மளோட இது வந்து ஃப்ரண்ட். ஓகேவா? இது பேக். இதுல வர்ற இந்த லைன், இந்த ஆம்கோலும் இந்த ஆம்கோலும் கரெக்டா சீட் ஆகணும். அப்படி சீட் ஆச்சுனாதான் உங்களுக்கு இப்படி ஒரு பிளஸ் சிம்பிள் வந்து கிடைக்கும். இது வந்து நம்ம பிளவுஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்க பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கை தூக்கும் போது இறக்கும் போது உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம டிஸ்கம்ஃபர்டபிள் இல்லாம நம்மளால ரொம்ப நேரம் இந்த பிளவுஸ் வந்து போட முடியும். இந்த சிம்பிளை வந்து நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? அது எப்படின்றத இப்ப பார்ப்போம். இப்போ பேக்ல வந்து ஜஸ்ட் நீங்க உங்களோட ஃபேப்ரிக்கை அப்படியே பிளேஸ் பண்ணுங்க, எந்த அப் அண்ட் டவுன்ஸும் இல்லாம அப்படியே வச்சுக்கோங்க. பேக்ல எந்த மெஷர்மெண்ட்டுமே கிடையாது. ஸோ இப்படி ஜஸ்ட் அப்படியே வச்சுட்டு நீங்க தைக்க வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் நம்ம அப் அண்ட் டவுன்ஸ் எதுவுமே இல்லாம ஒண்ணு மேல ஒண்ணு வச்சுட்டு இந்த ஃபேப்ரிக் வந்து இந்த பக்கமே இந்த அப் அண்ட் டவுன் இல்லாம நீங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிட்டு நீங்க ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க.
இப்போ நம்ம ஃபேப்ரிக்கை ஒன்று மேலே ஒன்று வச்சு ப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக ஒரே நேர்கோட்டில் எல்லாமே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உள்ளே எந்த ஃபேப்ரிக்கும் சிக்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் ஸ்டிச்சிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் ஏதாவது வருது அப்படிங்கிற மாதிரினா நீங்கள் அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். நம்ம அதிகமாக தான் சீம் லைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணி நீட்டாக ஃபேப்ரிக் மட்டும் மாட்டாமல், அதாவது ஒன்றுக்குள்ளே ஒன்று மாட்டாமல் நேர் பண்ணிவிட்டு மட்டும் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதை ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம டபுள் ஸ்டிச் போடணும். அதை நீங்கள் கண்டிப்பாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்லீவ் போர்ஷன்லேயும் சரி, உங்களோட ஹிப் சைட்லேயும் சரி டபுள் ஸ்டிச் போட்டு நீங்கள் முடிச்சுக்கோங்க. இப்போ முடித்ததுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களோட ஸ்லீவ் லைன், ஹிப் லைனும் ஸ்லீவ் லைனும் வந்து எந்த அப் அண்ட் டவுன்ஸும் இல்லாமல் கரெக்டாக இருக்கணும், ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஒரு தடவை என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி பாருங்கள், உங்களால் ப்ளஸ் சைஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கா, அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம ப்ளவுஸில் ப்ளஸ் வந்து கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் ப்ளஸ் வருதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் தையலை முடிச்சுக்கோங்க. இன்கேஸ் வரலைன்னா பிரிச்சுட்டு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஹூக் பக்கம் வந்து எப்படி இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி ஹூக்கு நம்ம ஐ பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம சைட் சீம்ஸ் வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டோம். எப்படின்னா ஹூக் பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டோம், ஐ பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டோம். ஐ பக்கம் வந்து நீங்கள் ஹூக் பக்கம் எப்படி ஸ்டிச் பண்ணீங்களோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் 1/4 இன்ச் இடைவெளி விட்டு ஒரு 2 தையல் வந்து எக்ஸ்ட்ராவா போட்டுக்கோங்க. இன்கேஸ் டைட்டா இருந்ததுன்னா பிரிச்சு விட்டீங்கன்னா இந்த இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த சைட் சீம்ஸ்ல நீங்க வந்து அதாவது ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட் பண்ணிட்டு நீங்க கட் பண்ணி விட்டாலும் சரி, இல்ல இந்த மாதிரி நீங்க வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கட் பண்ணிக்கிட்டாலும் சரி, பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க, அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டு உங்ககிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லை அப்படின்னா இந்த எண்டில் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இப்படி நீங்க தையல் போட்டுக்கிற போது உங்களுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ரா எஜஸ் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வராம நீட்டா வந்து உங்களுக்கு பிளவுஸ் கிடைச்சிரும். இதுக்கப்புறமா லாஸ்டா நம்ம ஒரு ஸ்டெப் பண்ண போறோம். என்ன அப்படின்னா நம்ம பேக்ல வந்துட்டு ஒரு டாட் பிடிப்போம். அந்த டாட்டை வந்து நம்ம கடைசியா தான் நம்ம ஸ்டிச்சிங் மெத்தட்ல பிடிப்போம். ஏன் அப்படின்னா அப்பதான் மிச்சம் எவ்வளவு லூஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம டாட் வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ உங்களோட அளவு பிளவுஸ் எடுத்துக்கோங்க. அந்த அளவு பிளவுஸ்ல எப்படி வருதுங்கிறத மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து டாட் பிடிக்க போறோம். இப்போ நான் அளவு பிளவுஸ் எடுத்து காட்டுறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தாச்சு. இது இப்போ வந்து உங்களோட மெயின் ஃபேப்ரிக், அதாவது நீங்க இப்ப தச்சிட்டு இருக்கீங்களா அந்த துணியை எடுத்துக்கோங்க, உங்களோட அளவு பிளவுஸையும் எடுத்துக்கோங்க. கரெக்டா ஹூக் பக்கம் ஒரே மாதிரி இருக்கணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஹூக் பக்கத்துல எந்த ஜாஸ்தியாவும் இருக்கக்கூடாது, கம்மியாவும் இருக்கக்கூடாது. எண்டு டு எண்டு கரெக்டா பாயிண்ட் டு பாயிண்ட் நீங்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலேயே உங்க பிளவுஸ் வந்து பிளேஸ் பண்ணிட்டே வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுல எவ்வளவு மிச்சம் இருக்கு, அந்த அளவை தான் நீங்க டாட்ல பிடிக்கணும். ஓகேவா? ஜாஸ்தியும் பிடிச்சிடக்கூடாது, கம்மியும் பிடிச்சிடக்கூடாது. சோ அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அளவை நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் தான். இன்னொரு தடவை காட்டுறேன். சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங், அதாவது ஹூக் பக்கத்துல ஹூக் பக்கம் வச்சிடணும். வச்சுட்டு பொறுமையா நீங்க இந்த மாதிரி வச்சுட்டே வாங்க. ஒண்ணு மேல ஒண்ணு துணியை வச்சுக்கிட்டே வாங்க. இப்படி வச்சுட்டே வரும்போது உங்களுக்கு எக்ஸாக்டான டாட்டோட பேலன்ஸ் மெஷர்மெண்ட் வந்து கிடைச்சிரும். ஸோ இவ்வளோதான் இந்த அளவை தான் நம்ம 2 டாட்டுக்கு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஓவராலாவே நமக்கு இவ்வளோதான் இருக்கு. ஸோ இதை எப்படி டாட்ல நான் கன்வெர்ட் பண்றேங்கிறத இப்ப காட்ட போறேன். பேக் பக்கம் வந்து எடுத்துக்கோங்க. இது எவ்வளோ அப்படிங்கிறத உங்களோட மெஷர்மெண்ட் டேப் வச்சு நீங்க வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு பேலன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1 இன்ச் தான் வந்து பேலன்ஸ் இருக்கு. அளவு பிளவுஸ்ல இருந்து எனக்கு 1 இன்ச் தான் பேலன்ஸ் இருக்கு. இதை வந்து நான் 2 இதா கொடுக்க போறேன், half இன்ச்சா கொடுக்க போறேன். ஸோ ஒரு டாட்டோட வித்து பாத்தீங்க அப்படின்னா ஓவரால எனக்கு 1/2 இன்ச் தான் இருக்கணும். அதை எப்படி நான் மார்க் பண்ணணும்னா உங்களோட பேக் பார்ட்டை வந்து ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓபன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி, இதுதான் பேக் பார்ட். ஸோ இந்த ஸ்டிச்சிங்ல இருந்து இந்த ஸ்டிச்சிங் இப்படி 2ஆ ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி டேபிள்ல பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிட்டு நம்மளோட ஆபெக்ஸ் வித்து வந்து 3.5 இன்ச். ஓகேவா? சோ உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்குங்கிறத நீங்க நோட்ல எழுதிருப்பீங்க. அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அந்த ஆபெக்ஸ் வித்த பேக் சைட்ல நீங்க ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் பண்ணிட்டு
நம்ம வந்து மோஸ்ட்லி 4 inches கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க உங்களோட ஃப்ரண்ட் டாட்டோட லென்த் எவ்வளவு கொடுத்துருக்கீங்கன்றத செக் பண்ணுங்க. 3.5 3.25 4 எவ்வளவு கொடுத்துருக்கீங்களோ அதை செக் பண்ணிக்கோங்க. அந்த லென்த்தை நீங்க வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆபெக்ஸ் வித் எடுக்கிறீங்க, அதை ஸ்ட்ரைட் பண்றீங்க. இந்த லென்த் வந்து உங்க ஃப்ரண்ட் டாட்டோட லென்த், அதாவது இந்த ஃப்ரண்ட் டாட்டா நமக்கு. ஸோ இந்த ஃப்ரண்ட் டாட்டோட லென்த்தை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இங்க இருந்து தையல்கானதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 3 inch வந்து எனக்கு வந்திருக்கு. ஆபெக்ஸ் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஆபெக்ஸ் பாயிண்ட்னா இதுல இருந்து கொஞ்சம் மேல எடுக்கணும். ஸோ எனக்கு 3.5 inch வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ நான் வந்து என்னோட ஆபெக்ஸ் பாயிண்ட்டை தான் எடுக்க போறேன். ஸோ 3.5 inch, நீங்களும் ஆபெக்ஸ் பாயிண்ட்டை கரெக்டா எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 3.5 inch நம்ம இவங்களுக்கு வச்சோம்னா கரெக்டா இருக்கும். இங்க நமக்கு ரிமைனிங் எவ்வளவு சொல்லியிருந்தோம்? 1 inch சொல்லியிருந்தோமா? இதுல பாதி 1/2 inch. சோ அந்த 1/2 inchலயும் பாதி வந்து 1/4 inch இல்லையா? சோ இந்த பக்கம் 1/4 inch, இந்த பக்கம் 1/4 inch வச்சீங்கன்னா நமக்கு 1/2 inch வந்துரும் இல்லையா? சோ அதை தான் நான் இப்ப மார்க் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் ஒரு 1/4 inch, அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 1/4 inch. அப்படியே இந்த ஃபேப்ரிக்க அப்படியே புடிச்சிட்டு நீங்க வந்து இப்படி திருப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு மிட் பாயிண்ட் வந்து கரெக்டா கிடைச்சிருமா? சோ இந்த நேர்கோட இங்க நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இந்த பக்கம் 1/4 inch, இந்த பக்கம் 1/4 inch நீங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாக்டா அளவு வந்து கிடைச்சிரும். இந்த பாயிண்ட்டுக்கு நீங்க வந்து பஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க வந்து நீடில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நீடில வச்சு ஜஸ்ட் நீங்க ஒரு பஞ்ச் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே பேக் சைட்ல உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த அளவு நீங்க எடுத்துக்கலாம். இல்லைன்னா 3.5 inch நீங்க மார்க் பண்ணி கூட நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இதை டாட் எப்பயும் போல நீங்க பிடிச்சிக்கோங்க. இப்படி மடிச்சிட்டு அப்படியே நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிட போறீங்க. இப்ப இன்கேஸ் இது 1க்கு பதிலா 2 inch வருதுன்னா நீங்க டாட்டோட அளவு அதுக்கு ஏத்த மாதிரி அதிகப்படுத்திக்கோங்க. இது மேக்சிமம் 3/4 inch வரைக்குமே நம்மளுக்கு வரும். 3/4 inch வரைக்கும் நம்ம வந்து பேக் டாட் வந்து பிடிக்கலாம். 1/4 inchல இருந்து 3/4 inch வரைக்குமே நம்ம பிடிச்சிக்கலாம். அது வந்து உங்களுக்கு எவ்வளவு ரிமைனிங் வந்திருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து உங்க டாட்டை வந்து பிடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி 3.5 inchல கரெக்டா முடிச்சிருங்க. ஓகே, இதே மாதிரி 2 ஸ்டிச் வந்து நீங்க போட்டுக்கோங்க. எப்பயும் போல நம்ம டாட் 2 ஸ்டிச் போடுவோம் இல்லையா? அதே மாதிரி நீங்க 2 ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு பக்கம் நம்ம டாட் பிடிச்சாச்சு, இன்னொரு பக்கம் நம்ம மார்க்கிங் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த மார்க்கிங்க கரெக்டா பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு அதுலயும் நீங்க 1/4 inch கரெக்டா மார்க்கிங்லயே நீங்க ஸ்டிச் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 3.5 inchல கரெக்டா நீங்க உங்களோட டாட்டை வந்து முடிச்சுக்கோங்க. இதே மாதிரி 2 ஸ்டிச்சும் நீங்க போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட டாட் வந்து முடிஞ்சது. இந்த மாதிரி டாட் முடிச்சிட்டீங்கன்னா ஓவராலா நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பிளவுஸை ஃபுல்லா நான் திருப்பிட்டு காட்டுறேன். இப்போ நீங்க ஹூக் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைனிங் பிளவுஸ் வந்து ரெடி ஆயிடும். ஸோ இந்த மெத்தட் படி நீங்க கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா பிளவுஸ்ல எந்த ஒரு அப் அண்ட் டவுனும் இல்லாம கரெக்ட் ஃபிட்டடான ஒரு பிளவுஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.